से बनाने के लिए मजबूत निर्णय लेना जरूरी है। नंबर 1। நீங்க வந்து அந்த பாரத்தை உதறி தள்ளுறதுக்கு நீங்க ஒரு தீர்மானங்களை நீங்க எடுக்கணும். Decision making is a power. இந்த தீர்மானம் எடுப்பது இது வந்து ஒரு வல்லமை. Only strong people can make strong decisions. வல்லமை உள்ளவர்கள் தான் வல்லமையான தீர்மானங்களை எடுக்க முடியும். जब आप एक अच्छे डिसीजन कर रहे हैं अपनी जिंदगी में, நீங்க உங்க வாழ்க்கையில ஒரு சரியான ஒரு தீர்மானங்களை எடுக்கும் பொழுது आपकी जिंदगी में इन बातों से आप बहुत आसानी से आजादी प्राप्त करोगे. நீங்க இப்படிப்பட்ட காரியங்களிலே ஒரு பெரிய விடுதலையை நீங்கள் அடைய முடியும். डैनियल एक डिसीजन मेकिंग में सही डिसीजन करने में बहुत ही पावरफुल बंदा था. தானியேல் தீர்மானங்களை எடுப்பதிலே மிகுந்த வல்லமை உள்ளவனாய் இருந்தான். इसलिए उनके जिंदगी में आप देखो, उनकी डिसीजंस के वजह से ही वो इतने बड़े ऊंची जगह में गया. அதனாலதான் தானியேலுடைய வாழ்க்கையிலே அவன் எடுத்த தீர்மானம் தான் அவனை மிகுந்த உயர்ந்த இடத்திலே அவனை கொண்டு போய் வச்சுச்சு. मैं राजा के भोजन को, मैं राजा को खिलाने वाले वो भोजन को मैं नहीं खाऊंगा तो नहीं खाऊंगा, कुछ भी हो जाए नहीं खाऊंगा. डिसीजन में बहुत ही स्ट्रांग है. ராஜாவின் போஜனத்துல நான் அந்த சாப்பாடை சாப்பிட மாட்டேன்னா சாப்பிட மாட்டேன் அப்படின்னு ஒரு நல்ல தீர்மானத்தை அவன் எடுத்திருந்தான். दूसरी बार जब राजा ने निर्णय ले लिया था, जो कोई भी प्रार्थना करेगा उसको शेर के गुफे में डाल देंगे, फिर भी बंदा ने अपनी डिसीजन में, वचन में ही लिखा, उसने अपने निर्णय में कभी पीछे नहीं हटा. தாவீது ராஜா சொல்லிட்டாரு, ராஜாவை தவிர வேற யாரையும் ஜெபம் பண்ண கூடாது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமும் தன்னுடைய தீர்மானங்களிலே அவன் வந்து உறுதியா இருந்தான். அதை செஞ்சு வண்ணமாகவே திரும்ப செஞ்சிட்டு இருந்தான் போட்டிருக்கு வேதத்துல. So दानियल की लाइफ में आप ही देखो कितने भी अपग्रेड्स उन्होंने पाया उनकी लाइफ में, है ना. एक साधारण एक गुलाम के रूप में उसने बाबिलोन के अंदर गया. அவன் வந்து அவனுடைய வாழ்க்கையிலே அடைந்த எல்லா உயர்வுகளிலும் அவன் வந்து ஒரு அடிமையா தான் பாபிலோனுக்கு கொண்டு செல்லப்பட்டான். मगर वो बंदा वहीं पे ही, है ना, मरा. मगर वो बंदा साधारण एक गुलाम के रूप में नहीं मरा. அங்க வந்து அவர் வந்து சாகும் பொழுது அவர் ஒரு அடிமையாக சாகல. एक बहुत ही बड़ा ऊंची पद में बंदा चला गया. அவர் வந்து ஒரு உயர்ந்த பதவிக்கு அவர் போயிட்டார். It's all because of his right decisions in his life. இது எல்லாத்துக்கும் பின்னாடி அவர் எடுத்த சரியான உறுதியான தீர்மானங்களே காரணம். So आपके जिंदगी में भी आप क्यों अभी तक एक बहुत बड़ा अपग्रेड क्यों नहीं प्राप्त कर रहे हैं? हम सोच रहे हैं, हम प्रार्थना कर रहे हैं, चर्च जा रहे हैं, हम दशवान दे रहे हैं, हम क्यों अपग्रेड नहीं हो रहे हैं? நம்ம வாழ்க்கையிலயும் நம்ம நினைக்கலாம், நான் சர்ச்சுக்கு போறேன், ஊழியத்துக்கு போறேன், ஜெபத்துக்கு போறேன், ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையில நெக்ஸ்ட் லெவல் ஒரு உயர்வை நான் ஏன் பார்க்க முடியவில்லை என்று நீங்கள் யோசிக்கலாம். Because you are not taking the right decision and a strong decisions. நீங்க ஏன் சொன்னீங்க பாத்தீங்கன்னா, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எடுக்காத சரியான உறுதியான தீர்மானங்களை நீங்கள் எடுக்கவில்லை. सारे बोझ को झटकना, ये इसके लिए एक बहुत बड़ा एक डिसीजन मेकिंग की पावर की जरूरत है. எல்லா பாரங்களையும் உதறி தள்ளுவதற்கு ஒரு பெரிய உறுதியான தீர்மானம் எடுப்பது தேவைப்படுகிறது. उसके लिए वो बोझ को झटकने की वजह से आप बहुत सारे लोग आपकी नफरत कर सकते हैं. நீங்க இந்த தீர்மானத்தை எடுக்கிறதுனால நிறைய பேர் உங்களை பகைக்கலாம். कुछ लोग आपको छोड़ के जाएंगे, உங்களை விட்டுட்டு கூட போகலாம். इतने दिन आप इस बोझ को इसीलिए उठा के बैठे हैं क्योंकि आप इन सबको कैसा भी प्लीज करना चाहते हैं. நீங்க ஏன் இந்த பாரத்தை தூக்கி வச்சிருக்கீங்கன்னா, மத்தவங்களை வந்து நல்லா அவங்கள சந்தோஷப்படுத்தணும்ன்றதுக்காக தான் நீங்க வச்சிருக்கீங்க. आप जब मैं आज से ये बोझ से फ्री होना चाहता हूँ करके अगर आपने डिसीजन मेक कर दिया, शायद बहुत सारे लोग आपको छोड़ देंगे, वो आपको दूर हो जाएंगे. मगर आप आपकी जिंदगी जीने के लिए यहाँ आए हैं. நீங்க வந்து இந்த பாரத்துல இருந்து நான் உதறி தள்ளணும், இந்த பாரத்துல இருந்து நான் விடுதலை ஆகணும் என்ற சரியான தீர்மானத்தை எடுக்கும் பொழுது உங்க கூட இருக்கிறவங்க உங்களை பகைக்கலாம், உங்களை விட்டு போகலாம், ஆனா உங்கள் வாழ்க்கையை வாழ்வதற்காகவே இந்த பூமிக்கு நீங்கள் வந்தீர்கள். So आप आपकी डिसीजन मेकिंग करो आज की मैं कोई भी जाए, कोई भी चीज मुझे छोड़ के जाए, कोई दिक्कत नहीं है, मगर मैं मेरा खुशी को आज से मैं कभी छोड़ूंगा नहीं.
நீங்க ஒரு உறுதியான தீர்மானத்தை எடுங்கள். என்னை விட்டு யார் போனாலும் பரவால்ல. எந்த பொருட்களும் என்னை விட்டு போனாலும் பரவால்ல. நான் விடுதலையாய் வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்கிற தீர்மானத்தை எடுங்கள். रिलीज करने के लिए मतलब छोड़ने के लिए एक बहुत बड़ा मन की जरूरत है. எல்லாத்தையும் நீங்க விட்டு கொடுப்பதற்கு ஒரு மனம் தேவை. விடுவதற்கு. छोड़ने के लिए एक बहुत बड़ा मन की जरूरत. விடுவதற்கு ஒரு மனம் தேவை. हमारे आदत ये है, कोई भी मुझे नहीं छोड़ना, कोई भी चीज मुझे छोड़ना नहीं. யாரும் என்ன விட்டுறக்கூடாது, எந்த ஒரு பொருளும் என்ன விட்டு போயிடக்கூடாது. देखो, जो चीज आपकी जिंदगी में खुशी नहीं दे रहा है, उसको छोड़ने के लिए मन बनाओ पहले. எந்த ஒரு பொருளாக இருக்கட்டும், மனிதர்களாக இருக்கட்டும், உங்கள் இருதயத்திலே சந்தோஷத்தை கொடுக்காத எல்லா விஷயத்தையும் உதறுவதற்கு, விடுவதற்கு உங்களுக்கு மனம் தேவை. वो कितना भी वो मेनली मैं पास्टर्स के लिए बोल रहा हूँ. अगर ऐसे कोई विश्वासी है तो हाथ जोड़ के बोलो, भाई औकात मुझ में नहीं है. आप प्लीज इतने अच्छी पादरी के पास चले जाओ. இது வந்து முக்கியமா நான் போதகர்களுக்காக நான் சொல்லுகிறேன். இப்படிப்பட்ட விசுவாசிகளுக்கு நீங்க கைய கூப்பி சொல்லிருங்க, உனக்கு பாஸ்டரா இருக்கிறதுக்கு எனக்கு தகுதி இல்ல, அதனால நீ நல்ல பாஸ்டரை தேடி போயிருன்னு சொல்லிருங்க. पर हमारे अंदर क्या है ना, कोई भी छोड़ना नहीं है हमें. நம்ம இருதயத்துல எப்படிப்பட்ட மனதுல நம்ம இருக்கோம்னா யாரையும் விட்டுறக்கூடாது. क्योंकि हमारा हृदय ऐसा ही बन गया. நம்ம இருதயம் அப்படியே பழகிருச்சு. शायद वो विश्वासी करोड़ों रुपया भी दसवांश दे, मगर मैं कह रहा हूँ उसको तो हाथ जोड़ के भेजो. அவங்க கோடி ரூபாய் உங்களுக்கு தசமபா கொடுத்தாலும் பரவாயில்ல, கைய கூப்பி அவங்கள அனுப்பிச்சிருங்க. मैं कह रहा हूँ इस हाथ में वो पैसा देता, दूसरे हाथ में आपके खुशी छीनता है. இந்த கையில வலது கையில அவங்க காசை கொடுத்தாங்கன்னா இடது கையில அவங்க சந்தோஷத்தை புடுங்கிடுவாங்க. फिर आप उन्हीं को सोच सोच के पूरे दिन पूरे महीना वो आपके जिंदगी को राज्य करते रहेगा अंदर बैठकर. அவங்க வந்து அவங்களே யோசிச்சு யோசிச்சு உங்க மனதை அவங்க ராஜ்யம் பண்ணிட்டு இருப்பாங்க, அரசாட்சி பண்ணிட்டு இருப்பாங்க. पता नहीं मैं आज क्यों इस बात को बता रहा हूँ, मैं किसके लिए प्रोफेटिकली बात कर रहा हूँ मुझे இது पता ஒரு नहीं. தீர்க்க தரிசனமான வார்த்தையாக யாருக்கு வருதுன்னு தெரியல. But God is speaking to you. ஆண்டவர் உங்களோட பேசி கொண்டிருக்கிறார். Take a right decisions. சரியான உறுதியான தீர்மானங்களை எடுங்கள். Ready to leave. जो कुछ भी खुशी नहीं दे रहा उसको छोड़ने की मन करो. சந்தோஷத்தை தராத எந்த ஒரு காரியத்தும், அது பொருளாக இருக்கட்டும், மனிதர்களாக இருக்கட்டும், அதை விட்டு விடுங்கள். जीसस क्राइस्ट के अंदर ये गुण हम देख सकते हैं. இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையிலே அவர் இப்படிப்பட்ட குணங்களிலே அவர் இருந்தார். इसलिए वो पिता की इच्छा को पूरा कर पाया. அதனாலதான் பிதாவுனுடைய சித்தத்தை அவர் நிறைவேற்ற முடிந்தது. आज हम पिता की इच्छा को नहीं कर पा रहे हैं क्योंकि हम हर एक को पकड़ के रखना चाहते हैं. ஏன் நம்ம பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியாமல் இருக்கிறோம்னா மத்த மனிதர்களை சந்தோஷப்படுத்திக்கிட்டு அவங்க திருப்திப்படுத்துறதுலே இருக்கிறோம். उनको रोकने में ही रह रहे हैं. அவங்கள நம்ம கிட்டே வச்சுக்கிறதுலே மும்மரமா இருக்கும். जीसस क्राइस्ट देखो, उसने एक प्रचार किया मेरा मांस और लहू के बारे में, आधा लोग चले गए, आधा लोग क्या सारे चले गए. ஆண்டவர் வந்து அவருடைய மாம்சத்தையும் ரத்தத்தையும் அத பத்தி பேசும் பொழுது முக்கா பேர் போயிட்டாங்க, முக்காலோகு. ये तो बहुत कठिन उपदेश है. இது வந்து கடினமான உபதேசமாக இருக்கிறதே. एक इजरायली के लिए खून पीना आसान बात नहीं है, क्योंकि वो प्रमाण में लिखा हुआ है तुम खून मत खाना है. இஸ்ரவேலர்களை பொறுத்தவரை ரத்தம் சாப்பிடுறது ரொம்ப ஒரு பயங்கர கடினமான காரியம். ஏன்னா பிரமாணத்துல போட்டிருக்கு ரத்தம் சாப்பிடக்கூடாதுன்னு. मगर यीशु मसीह कह रहा है मेरा लहू पीना पड़ेगा आपको. ஆனா இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல சொன்னாரு, என் ரத்தத்தை நீங்க சாப்பிடணும்னு சொன்னாரு. यीशु मसीह ने ये नहीं कहा कि मेरे लहू के जैसा सोच के आप जूस पी. ऐसा प्रचार नहीं किया उसने उधर. அப்படிலாம் அவர் பிரசங்கம் பண்ணல. वो सीधा ऐसा ही बोल रहा है मेरा लहू पीना पड़ेगा, मेरा मांस खाना पड़ेगा, क्योंकि मेरा मांस असली भोजन है और मेरा लहू असली पीने का वस्तु है. அவர் வந்து நேரடியாவே சொல்லிட்டாரு, என் மாம்சம் என் ரத்தம் நீங்க சாப்பிடணும், அதுதான் மெய்யான போஜனம், அதுதான் மெய்யான பானம்னு சொல்லிட்டாரு. सो वहां पे खड़े हुए सभी का हाथ पैर हिलने लग गया, क्योंकि ये तो शैतान ही ऐसे बोल सकता है. அங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் உடம்பெல்லாம் ஆட ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து பிசாசுடைய வார்த்தைன்னு மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. क्योंकि लहू पीना और मांस खाना ये तो शैतान ही कर सकता है ना. இது வந்து சரீரத்தை சாப்பிடுறதும் ரத்தத்தை குடிக்கிறதும் இது பிசாசுடைய வேலை ஆயிற்றே. पर
बहुत सारे लोग छोड़ के चला गया इस बात सुन के। நிறைய பேர் முக்காவாசி மக்கள் போயிட்டாங்க விட்டுட்டு. यीशु मसीह ने ये नहीं कहा कि ए रुको रुको रुको, मैंने तो ऐसा नहीं बोला, असली लहू और असली मांस नहीं है, वो तो सिर्फ मैंने तो ऐसे नमूना के लिए बोला, भाई क्यों जा रहे हैं मेरे छोड़ के। அந்த இடத்துல ஆண்டவர் அத சொல்லல. ஐயோ எங்க போற, நில்லு நில்லு, நான் அத சொல்ல வரல, என்னுடைய மாம்சமும் ரத்தத்துக்கும் அடையாளமா நீங்க இதை செய்யுங்கன்றத சொன்னேன். ये सब कंक्लूड, ये सब क्लैरिफिकेशन दिया ही नहीं है। அங்க வந்து விளக்கத்தையே கொடுக்கல ஆண்டவர். चला गया तो चला गया, போனதுன்னா போ அப்படின்னு விட்டார். बस बाकी 12 लोग ही खड़े थे उधर, அங்க சீஷர்கள் 12 சீஷர்கள் தான் நின்னாங்க. और अभी अभी भी यीशु मसीह ने उनके लिए भी डोर खोल रहा है। அவன் சீஷர்களுக்காகவும் கதவை திறக்கிறார். क्या आप भी जाना चाहते हो? நீங்களும் போக மனதா இருக்கிறீர்களோ? फिर पतरस ने कह रहा नहीं 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 नहीं, हम कहाँ जाएंगे, क्योंकि जीवन का நித்திய ஜீவன். बातें, अनंत जीवन का बातें आपके पास ही है। பேதுரு சொல்றாரு, நாங்க எங்க போவோம், நித்திய ஜீவன் உம்மிடத்தில் அல்லவோ இருக்கிறது, ये जीवन के वार्ते के வார்த்தைகள் உம்மிடத்தில் அல்லவோ இருக்கிறதுன்னு சொல்றாரு. So there will be some people with you, they will find, they will know that you are having the truth in you. உங்க கூட இருக்கிறவங்க சிலருக்கு தெரியும், உங்களுக்குள்ள சத்தியம் இருக்கிறத அவங்க புரிஞ்சிருவாங்க, அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. वो लोग हमेशा खड़े रहेंगे, எப்பவுமே அவங்க உங்க கூட அப்படியே நிரந்தரமா இருப்பாங்க. and वही लोगों के लिए आप बुलाए गए। அவங்களுக்காக தான் நீங்க அழைக்கப்பட்டிருக்கீங்க. हम यहाँ पे भीड़ इकट्ठा करने के लिए बुलाए नहीं है। நீங்க வந்து கும்பலை சேர்க்கறதுக்காக எல்லாம் நீங்க அழைக்கப்படல. मैं यही बोलने आ रहा हूँ कि पकड़ के रखना, यही है आज पास्टर्स का, ऊपर से सेवकाई करने वालों का सबसे बड़ा बोझ यही है। ஊழியம் செய்யறவங்க வாழ்க்கையில இதுதான் ரொம்ப பெரிய ஒரு பாரம். எல்லாத்தையுமே புடிச்சு வைக்கிறது தான் அவங்களுக்கு ஒரு பெரிய பாரமா இருக்கு. मैं कह रहा हूँ फ्रीडम में सेवा करो, விடுதலையாக ஊழியம் செய்யுங்கள். हृदय में फ्री रखो। உங்க இருதயத்தை எப்போதுமே ஒரு ஃப்ரீடமா, சுதந்திரமா வச்சுக்கோங்க. जाना है போகணும்னா जाओ, தாராளமா போங்க. आना है வரணும்னா आओ। தாராளமா வாங்க. वो मेरा जिम्मेदारी नहीं है मैं किसी को पकड़ के रखना, यीशु मसीह जैसा ही रहना। तुम भी जाना चाहते हो भाई? இயேசு கிறிஸ்து மாதிரி உங்க இருதயத்தை வைத்துக் கொள்ளுங்க. நீங்களும் போறீங்களா, தாராளமா போங்க அப்படின்ற ஒரு சுதந்திரமான இருதயத்தை பெற்றுக்கொள்ளுங்க. दिस इज पावर। ये जो हृदय के बारे में मैं बात कर रहा हूँ ना, इट नीड्स पावर, ओनली पावरफुल पीपल कैन डू दिस। நான் இப்ப சொல்லுகிற காரியம் ஒரு வல்லமையுள்ள மனிதனால் மாத்திரம்தான் இதை செய்ய முடியும். वीक पीपल कभी भी इन चीजों को कर ही नहीं सकते हैं, क्योंकि आपका हृदय घबराना शुरू हो जाए। जब लोग जा रहे हैं ना, आपको लगेगा आपने सब कुछ खो दिया। பலவீனமுள்ள இருதயம் உள்ளவர்களால இதை செய்ய முடியாது. யாராவது போயிட்டாங்கன்னா எல்லாம் உடம்பு இடமெல்லாம் ஆட ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. So be powerful. வல்லமை உள்ளவர்களாக இருக்க பழகுங்கள். If you are powerful, நீங்க வல்லமை உள்ளவர்களாக இருக்கும் பொழுது powerful people will come to you. வல்லமையுள்ள மனிதர்கள் உங்களை தேடி வருவார்கள். जैसे ये जो ट्रूथ को सुनने के बाद भी, क्या लहू पीना मांस खाना, इसको सुनने के बाद भी एक बंदा फॉलो करने की तैयार हो रहा है, तो वो बंदा सच में पावरफुल होना चाहिए। ओनली पावरफुल कैन पीपल फॉलो दिस काइंड ऑफ मैन। மாம்சத்தையும் ரத்தத்தையும் நீங்க சாப்பிடணும்னு சொன்ன அந்த சுவிசேஷத்துக்கு அப்புறமும் ஒரு மனிதன் பின்பற்றுகிறான் என்றால் அப்படிப்பட்டவர்கள் தான் வல்லமை உள்ளவர்களாக இருக்க முடியும். क्योंकि दिस ट्रूथ इज, जीसस ने डाइल्यूट नहीं किया इस ट्रूथ को। இந்த உபதேசத்தை வந்து அவர் கலப்படம் பண்ணல. ये जूस है, ये रोटी है, नहीं बोला उधर। இங்க வந்து இது வந்து ஜூஸா இருக்கு, இது வந்து ரொட்டியா இருக்கு அப்படிலாம் சொல்லல. सीधा அவர் வந்து கலப்படமே இல்லாம டைரக்டா சொல்லிட்டார். Now the powerful people are standing there. Only these people can attain the spirituality, the true. They can become the sons of God, and only these people can follow this. யாரெல்லாம் வல்லமை உள்ளவர்களாகவும் தேவ புத்திரர்களாகவும் இருக்கிறார்களோ அவர்கள் தான் இந்த உபதேசத்தை அவர்கள் புரிந்து கொள்ள முடியும், ஏற்றுக்கொள்ளவும் முடியும். So आज के दिन में भी एक निर्णय ले, right decision, strong decision. இந்த நாளிலும் சரியான உறுதியான தீர்மானங்களை எடுங்கள். प्रभु आपको बहुत bless करे. God bless you. Have a nice day. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Have a nice day.